அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுக்கு சாதகமான ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்னன்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சீமான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சீமானவர்கள் நிகழ்த்துவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. இதற்கு முதல் முக்கிய காரணமே கட்சி ஆரம்பிச்சதுலேருந்தே சீமானவர்கள் மட்டும்தான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொல்லிய வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு வந்துட்டு இருக்காரு. அதாவது தனிச்சு நின்று தான் போட்டிடுவேன் அப்படின்றதுல துவங்கி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன வேலைகளை பண்ணணும் அப்படின்றதுல ஆரம்பிச்சு எல்லா வேலைகளுமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு வரைபடம் வச்சு அதை மட்டுமே குறிக்கோளாக பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வராமலே ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா சீமானவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உதாரணத்திற்கு இந்த புலிப்படை அமைக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய விவகாரத்தில் முடிஞ்சாலுமே தன்னுடைய பாதுகாப்புக்காக இந்த ஒரு புலிப்படை இறக்கலாம் அப்படின்னு நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கொண்ட குழு உருவாக்கி இருக்காங்க. உண்மையான புலிப்படையில இருந்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்தாங்களோ அனைத்தையுமே கற்றுக் கொடுத்து, அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்களாக இருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்களை வச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண முடியும் அப்படின்னு ஆட்சியில் இருக்க கட்சி கூட எதிர்பார்க்காம போது சீமான் அவர்கள் செஞ்சிருக்கிறது அப்படின்றது உண்மையிலேயே மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுது. இந்த வகையில் சீமான் சொல்லியதிலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மீனவர்களை வச்சே ஒரு நெய்தல் படையை கட்டமைக்க போறேன் அப்படின்றதா தான் இருக்கு. ஏன்னா இதற்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு விமர்சனங்களும் இது நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை அப்படின்னும் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சீமானை புறக்கணித்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இருந்தபோதும் மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு அப்படின்னா அதற்காக நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகளை நாங்களே அனுப்புவோம் அப்படின்னு மீனவ சொந்தங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை சீமானவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்ற காரணத்தினால தற்போது மீனவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாகவே அவங்கவுங்க படகுல நெய்தல் படை அப்படின்னும் நாம் தமிழர் கட்சியுடைய கொடியையும் நாம் தமிழர் கட்சியுடைய பெயரையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படகுல பெயிண்ட் பண்ணி கடலில் ஓடிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது இணையத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியாகி அதிக அளவில் ஆதரவு பெற்றிருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் சீமானவர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ஆனால் சீமானவர்கள் சொல்லிய விஷயங்களை நம்மளாகவே நிறைவேற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் நிர்வாகிகள் செயல்பட்டு வந்துட்டு இருப்பாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அதற்கு உதாரணமாக இந்த ஒரு விஷயம் அமைந்திருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மீனவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.